கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போக்கு உதவாமல் போகும், உணராமல் போர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர்
சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் நிறுவனரும் கழக பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா. இந்த நாட்டினுடைய நடப்புகள் மிக வித்தியாசமாக நடக்கின்றது. இன்று ஆளுகின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சென்றுவிட்டு வந்து மந்திரி சபையில் மாற்றம் வரும் என்று அறிவித்திருக்கின்றார். அதில் ஒரு அமைச்சர் துரைமுருகன் அன்பு சகோதரர் அவர்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தால் நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லப்படுகிறார். இது ஒருவராக முடிவெடுக்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு. அது அமைச்சரவை கூட்டி அந்த அமைச்சரவையில் அவர்களுக்கென்று ஒரு இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதில் அவர்கள் முடிவெடுத்து துணை முதலமைச்சர் என்று அறிவித்தால் அது ஜனநாயகம். ஆனால் இவர்களுக்குள்ளுவே இவர்தான் துணை முதலமைச்சர் என்று, அதாவது அது வழி வழியாக வருது. அன்று கலைஞர் அவர்கள் தன் மகன் ஸ்டாலின் அவர்களை துணை முதல் மந்திரியாக நியமனம் பண்ணார். இப்போ அடுத்தது அந்த வழிமுறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் மகனை உதயநிதி ஸ்டாலினை நியமிக்கணும். அதுவும் இன்று பத்திரிகை என்ன கொடுத்தோம், நாங்கள் சூட்சமாக அதை அறிவிப்போம். இது ஊரறிஞ்ச விஷயம். இவர் தான் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் என்ன சூட்சமான விஷயம்? அதான் அன்று அன்னை இந்திரா காந்தியை பார்த்து பண்டிதர் ஜவஹர்லால் குடும்பம் குடும்ப அரசியல் செயல்படுகிறார்கள் என்று கலைஞர் அவர்கள் போராட்டம் நடத்தினார், ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அன்று அவர் உத்தமனாக இருந்தார். அதன் பிறகு மாறிவிட்டார்கள் எல்லாரும். அவங்க அரசியல் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஊருக்கு ஒரு உபதேசம் வீட்டுக்கு ஒரு உபதேசன்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படியும் அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அன்று அன்னை இந்திரா காந்தியை பார்த்து கேட்டவர்கள் தான் இன்று அந்த இந்திரா காங்கிரஸ்காரர்கள் திமுகவுடன் தோழமையாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன அதில் கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே கிடையாது. யார் எப்படி போனால் அன்றைக்கி இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு பிறகு ராஜீவ்காந்தி பிறகு இப்போ அது மாறி போச்சு. அது கொள்கை உடன்பாடு அல்ல. கொள்கை என்பது தன் உயிர் மூச்சு உள்ளவரை நாம் கொண்ட கொள்கையை உயிராக மதித்து அந்த கொள்கைக்கு நாம் உயிர் கொடுப்பவர் தான் உண்மையான ஒரு பொதுநலவாதி. இவர்கள் அப்படியல்ல. காற்று எப்படி அடிக்குதோ அந்த திசையெல்லாம் போவாங்க. இவங்களுக்கு சாதகமாகவே அதை முடித்து கொள்வார்கள். இந்த நாடு என்பது பொதுநலமான நாடு, இது ஜனநாயகமான நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் நல்லது கெட்டது என்று தீர்மானிக்கக்கூடிய யார் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செயல்பட வேண்டும். இவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் ஆகுது. பத்திரிகைகள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் முதன்மையில் இருக்கிறோம், இதுவரையிலும் மக்கள் நிம்மதியாக இல்லை. மக்கள் துன்பத்தில் தான் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அப்பாவி மக்களுக்கு அது தெரியறதில்லை. இப்போ நடந்து முடிந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் 150 கோடி செலவு பண்ணிக்கிறோம். அது யார் விட்டு பணம் என்றது மக்கள் சிந்திக்கிறதில்லை. எனக்கு அந்த நாட்டுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறியா, 500 ரூபாய் 1000 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான், என் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடிய தீர்மானத்தை நிர்ணயிக்கக்கூடியது மக்கள் தான். ஆனால் அந்த அப்பாவி மக்கள் அது ஏன் தான் அவருக்கு இன்னும் புரிஞ்சிக்கலன்றதே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ நான் ஒரு அரசியல் ஆரம்பிச்சுக்கிறேன், என்கிட்ட வரவெல்லாம் பணம் கேட்குறேன். நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? நான் கொள்ளையை அடிச்சிருக்கிறேன், இல்லை உங்களெல்லாம் ஏமாற்றி நான் சம்பாதிச்சு அதில் உங்களுக்கு இவனுங்களுக்கு கேட்கறதுக்கு நான் கொடுக்கறதுக்கு. இது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்து பணம் கொடுக்குறியா வரேன்றாங்க. அப்போ இந்த பணம் கொடுக்குறதா யாருடைய பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை தான் கொள்ளடிச்சு அவங்க கொடுக்குறாங்க.
எந்த அரசியல்வாதி தன் சொந்த பணத்திலிருந்து 100 ரூபாய் எடுத்து ஒருபொழுதும் கொடுக்கவே மாட்டாங்க. நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், உங்கள்கிட்ட இந்த கொள்ளை அடிச்சதை உங்கள்கிட்டயே கொடுத்து நான் மீண்டும் கொள்ளை அடிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடக்குது. இந்த ஜனநாயக நாட்டில் இந்த ஒரு தப்பான ஒரு செயல்பாடு இதை அடியோடு ஒழிக்கணும்னா அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இந்த மக்கள் எப்போதுதான் திருந்துவாங்களே தெரியல. அன்றைக்கி புரட்சித் தலைவர் பாடிட்டார், பணம் படைத்தவங்கள, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம். அவர் ஒரு ஞானி, ஒரு தீர்க்க தரிசி, ஒரு உத்தமர், இறைவன் என்று சொல்லப்படுகிறார்கள. நாம் இறைவனை கண்டதில்லை. யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள்தான் இறைவன். அதை போன்று தான் நம் தங்கத் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து மறையாமல் மங்காமல் ஒளி வீசி கொண்டிருக்கும் வங்கக் கடலோரம் காஞ்சி மண்ணின் இடபாகத்தில் துயில் கொண்டிருக்கும் நம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைந்து கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் முடிய போகிறது. இருந்தாலும் அவருடைய புகழ் இன்னும் உச்சியின் மீது படர்ந்து கொண்டேறது, கொடிகட்டி பறக்கின்றது. ஏன்? அவர் மக்களுக்காக வாழ்ந்தார், மக்கள் நலனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் 10 ஆண்டு ஆட்சியில் பொற்கால ஆட்சி, அவர் ஆட்சி போல் யாரும் இதுவரை செய்யவில்லை. அது சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மலிவான முறையில் விலைவாசி ஏற்றாமல் இருக்கும் வரை அவர் போராடினார். அது பால் விலையாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தால் அனைத்திலும் அவர்களுடைய கவனம் செலுத்தினார். அவர்னா அவங்க வீட்டு தோட்டத்திலேருந்து அவர் அறுவடை பண்ணார் கிடையாது. இந்த விவசாயிகளுக்கு எதை கொடுத்தால் அவர்கள் நல்ல கொள்முதல் செய்வார்கள், உற்பத்தி செய்வார்கள், இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நல்ல ஒரு அரிசியை கொடுப்பார்கள் என்று புரட்சித் தலைவர் அவர் ஆட்சியில் அவர் கடைபிடித்தார். இன்றைக்கி எதை எடுத்தனாலும் லஞ்சம்தான், செத்து போனால் லஞ்சம்தான், பிறந்தாலும் லஞ்சம்தான், நீங்கள் தான் ஆஃபீஸில் போய் சேரணுன்னா லஞ்சம்தான், நீ ஒரு கல்வித்துறையில் போய் ஒரு பட்டப்படிப்பு போகணும் சேரனாலும் லஞ்சம்தான், நீ வேலையில் சேரனாலும் லஞ்சம்தான், நீ வீடு கட்டினாலும் லஞ்சம்தான். இவன் கஷ்டப்பட்டு உடனப்பட்டு வாங்கி அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரம் கிரயம் பண்ணால் அதுவும் லஞ்சம்தான். அவன் வீட்டை கட்டும்போது அதுக்கு கட்டுமானத்துக்கு கட்டிட வரைபடத்தை பறிஞ்சு அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பது அதுக்கு லஞ்சம்தான். எதுக்கு லஞ்சம் இல்லை இன்றைக்கி நாட்டில்? எதுக்கு ஆட்சி ஆடுறது? தேவையே இல்லை. இவங்க ஆட்சி ஆடணும் அவசியமே இல்லையே. கண்ட இடத்துல லஞ்சம் கொடுத்து மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கணும், அவங்ககிட்டயே வாங்கிக்கணும், அவங்கக்கிட்டே லஞ்சத்தை வாங்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு செயல்பாடு. இது ஆளுகின்ற அரசு அனைத்தும் தெரியும். சாராயம் அதுவும் லஞ்சம், அது அரசியல்வாதிகள் தான் இருக்குது. அவன் தான் எல்லாமே அதுக்கு கொள்முதல் செய்கிறது. பேருக்கு மக்கள்கிட்ட நாங்கள் மதுவை ஒழிப்போம், மதுவை ரத்து செய்வோம், அது ஏமாத்துகிற வேலை. இவனுக்கு அந்த குடி இல்லைன்னா அவனால் முடியாது. ஆனால் இவன் குடியை அழியுதுன்னு அவன் நினைக்கிறதே இல்லை. அதை குடிச்சிட்டு நம்ம ஏதாவது காலத்தை தள்ளுவோம், ஆட்சியாளர் அதை கொள்ளையடிக்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். கண்காணித்தால் தான் நல்லது. உங்களுடைய எதிர்கால சந்ததி பிள்ளைகள் அதுங்கள் ஒரு நல்லபடியாக வளரணும். முதல் இன்றைய இளைஞர்கள் அரசியல் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அரசியல் என்றால் ஒரு சாக்காடை என்ன இப்படி சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ஏன் சாக்காடைன்னா இவன் கொள்ளையடிக்கிறவன் சாக்காடை. அதில் உண்மையாக வரவன் நல்ல பிரதிநிதியாக இருப்பான், பொதுநலவாதியாக இருப்பான், மக்களின் ஊழியனாக இருப்பான், மக்களின் சேவகனாக இருப்பான், மக்களின் தொண்டனாக இருப்பான், அண்ணாவின் தம்பியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய உண்மையான பொதுநலவாதியாக செயல்படுவார்கள். மாணவர்கள்கிட்ட ஒரு பெரும் சக்தி இருக்குது. அவர்கள் நினைத்தால் எதையும் சாதிப்பார்கள். ஆனால் இன்று அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவருடைய பாதைகள் வெவ்வேறு மாதிரியாக போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் அரசியல்வாதிகளுக்கு கொள்ளையடிப்பதற்கும் இந்த நாட்டின் சொத்தை சூறையாடுவதற்கும் வசதியாக இருக்கின்றது. அதிகாரம் என்பது என்ன? நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் தான் ஒரு உண்மையான பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றவனுடைய நிலைப்பாடு. ஆனால் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவன் சட்டமன்றமோ இல்லை மாநகரமோ ஒரு பாராளுமன்றமோ எந்த இடத்தில் அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவருடைய முதல் நிலைப்பாடு என்னவென்றால், நாம் எவ்வளவு கொள்ளையடிக்கணும், நாம் எவ்வளவு சேர்த்து கொள்ளணும்,
எத்தனை காலேஜ் கட்டணும், எத்தனை தொழிற்சாலை கட்டணும், ஊரையே வளைக்கணும் என்ற கொள்கையோடு தான் அவர்கள் பதவி பிரமாணம் செய்கிறாங்க. இது மக்களுக்கு அது தெரியறதில்லை. அதான் அன்னாடம் காசி போய் ஓசிட்டு சாப்பிட்டுட்டு அதுங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒரு நரக வேதனையாக இருக்குது. இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பதற்கு இன்னும் இவர்கள் வழிவகை செய்யவில்லை. மலிவான முறையில் மக்களுக்கு காய்கறியோ இல்லை அரிசியோ எந்த மளிகை சாமானும் கிடைக்கவில்லை. முடியும், ஆனால் இவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதில்லை. அப்படி வந்தால் அவர்களுக்கு மரியாதை இருக்காது, மக்கள் பெரியாள் ஆகிவிடுவான் என்ற நினைப்பில் இவர்கள் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு மனு கொடுத்தால் உடனே கொண்டு தீர்க்க வேண்டியது அந்த அதிகாரியுடைய கடமை. ஆனால் அவர்கள் சட்டம் பேசுவாங்க. இது தெரியுமா, இந்த சட்டம் தெரியுமா, இதுதான் நிலைப்பாடு, அதுதான் நடுவே பேசி அவனை சாகடிச்சு அவனை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஆனால் பணம் கொடுத்தனாக்கா எப்பேற்பட்ட சட்டமும் காணாமல் போயிடும். அவனுடைய பாக்கெட்டில் திட்டமாக போய் பணம் அமைஞ்சிடும். இந்த நிலைப்பாடு மாற வேண்டும். ஒரு அரசாங்கத்தில் இருக்கும் பணி செய்பவர்கள் அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். இன்று யாரும் நேர்மையாக கிடையாது, ஒருபோதும் கிடையாது. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு அவர்கள் ஆணவத்துடன் மக்கள் தான் முதலாளி என்று மறந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள், அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டவுடன் நான் தான் முதலாளி, நான் தான் அதிகாரம், நான் தான் இந்த நாட்டுக்கு எல்லாம் தேவையான படைப்பாளி என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு அதிகாரிகளும் அனைத்து துறையிலும் நடக்கின்றது. இது மக்கள் புரிந்து கொண்டு இவர்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்க வேண்டும். மக்கள் மாறினால் அரசியல்வாதியை அடியோடு குழி தோண்டி புதைக்கப்படலாம். ஏன்னா அவனை வானத்திலேருந்து வரல அரசியல்வாதி. நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம், நீங்கள் ஒரு அரசியல்வாதி தானே கேட்பீங்க, தாராளமாக கேட்கலாம், தவறே இல்லை. நான் அண்ணாவின் தம்பியாக இதய தெய்வன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் எளிய தொண்டனாகவும் என் தந்தையார் நெசவாளி அவருடைய மகன் நான். அது மட்டும் இல்லாமல் நான் தொலைபேசியில் 35 ஆண்டு காலம் பணியாற்றியவன். எனக்கு கஷ்டம் நஷ்டம் என்ன துன்பம் அனைத்தும் தெரியும். அடுத்தவரிடம் பறித்து வாழ வேண்டிய அவசியம் ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் சுயநலவாதியாக மாறிவிடுவான். சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திட, உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ. இதுதான் சுயமரியாதை, இதுதான் பொதுநலவாதியின் பகுத்தறிவாதத்தினுடைய கொள்கை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது உழைப்பவரே உயர்ந்தவராவார். இந்த கொள்கையை நாம் கடைபிடித்தால் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் அனைத்து நன்மைகளும் செய்யலாம். ஆனால் இவை இரண்டும் தூக்கி போட்டு விட்டு எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், எவ்வளோ ஏமாற்றலாம், எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டலாம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ ஏமாற்றி மக்களுக்கு விநியோகம் செய்யலாம் என்ற நிலைப்பாடு தான் இருக்கின்றது தவிர, இதற்கு முன்பு நான் பதிவு போட்டேன். கிட்டத்தட்ட போக்குவரத்து துறை சார்ந்த தொழிலாளர்கள் 10 ஆண்டு காலமாக 93,000 பேர் ஓய்வு பெற்று அவர்களுக்கு ஊதியமும் இன்னும் வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு விலைப்படியும் வழங்கப்படவில்லை. இது அரசு ஏன் அவர்களுக்கு உடனடியாக ஒரு திட்டத்தை துவங்கி இந்த தொழிலாளர்கள் 93,000 குடும்பங்கள் பரிதவிக்குமே, அவர்களுக்கு அந்த ஊதிய உயர்வும் அந்த அகவிலைப்படியும் ஏற்றி கொடுக்கணும் என்ற எண்ணம் இன்றைய ஆளக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு துளி கூட எண்ணம் இல்லை. அவர் அமெரிக்காவில் போய் ஏதோ 4 தொழில் நிர்வாகத்தை கொண்டுட்டு வந்த தமிழ்நாடுனா சிறப்பாயிடுமா? ஆகாது. அவர்களுக்கு தான் ஆதாயம். அதில் எவ்வளோ அவர்களுக்கு கமிஷன் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. வரவன் 2,000 கோடி 1,000 கோடி 3,000 கோடி இங்கே வச்சோன்னா அவன் இருக்கிறவங்கள இங்கே கொத்தடிமையாக மாற்றி விடுவான். நாம் சுயமாக தொழில் தொடங்கினால் இந்த நாடு மலரும், பூமியை செழிக்கும். நான் பல முறை பாடிட்டேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை எந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல்நாட்டில், நீ இதை முறைப்படுத்தி செய்தால் நாம் தலை நிமிர்ந்து வாழலாம். அதை இன்னும் செய்யவே இல்லை. அது இன்னும் அதை செய்யவே இல்லை. அவன்
அதை செய்தானே அந்த நாட்டு மக்கள் நன்மையாக. இன்று 2 சக்கர வாகனங்கள் தனியார்கிட்ட தான் இருக்குது, 4 சக்கர வாகனம் தனியார்கிட்ட தான் இருக்குது. அதை காரு, பைக்கு, இதையும் தமிழ்நாடு அது உற்பத்தி செய்யணும் என்று நினைக்கவில்லை. நினைச்சாக்கா மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும், அரசுக்கு வருவாயும் கிடைக்கும். இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தனியார்கிட்ட தான் இவங்க எல்லாம் அடமானம். அவன் அதுக்கு உண்டான கமிஷன் கொடுத்துட்றான். அதே போல் இன்றைக்கி பெரிய பெரிய பேன்சி ஸ்டோர்னு வந்திருக்குது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய அங்காடிகளை இழுத்து மூடப்படுகிறார்கள். காய்கறிகள் விநியோகத்தை எளிமையான முறையில் கொடுக்கலாம். அது மக்கள் விவசாயம் அங்கே பயிரிட்டு அங்கே வெளியே வரும்போது அதுக்குன்னு அங்கே ஒரு ஏஜெண்ட் இருக்கிறான். அவன் கொள்ளையடிச்சிட்றான். விதைத்தவன் சாகடிக்கப்படுகிறான். அதை வாங்கியவன் நல்ல தொப்பியும் தொந்தையுமா உக்காந்துன்னு கொள்ளையடிச்சுங்க அழுகிறான். இந்த நிலையெல்லாம் ஏன் அரசாங்கம் கண்காணிக்கப்படுவது? கிட்டத்தட்ட நமக்கு 800 தானிய கிடங்கு இருக்குதுன்றாங்க. அது இருந்து பலன் இல்லை. இந்த விவசாய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் ஒரு மூட்டை அரிசி நெல் எடுத்தாந்து போட்டால் அதுக்கு ஒரு மூட்டைக்கு 70 ரூபா கேட்குறான் அங்கே உக்காந்துக்கிற அதிகாரி. அப்புறம் அவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்? அவன் எப்படி அவன் வாழ்க்கையை சீராக அமையும்? வாங்கிறது மக்கள் வரி பணத்தில் அந்த அதிகாரி சம்பளம், அதிலேயே அவன் லஞ்சம் கேட்குறான். இதுக்கு அதிகாரிகள் ஒட்டுமொத்தம் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறார். என்று இந்த மக்களுக்கு பொது சந்தையில் அமைக்கப்படுகிறார்களோ, விளைகின்ற பொருளை மக்கள் மத்தியிலே அதை ஏலமிட்டு எளிமையான முறையில் அவர்கள் விநியோகம் செய்தால் இந்த மக்களும் எளிமையாக அரிசியை வாங்குவார்கள். அந்த உற்பத்தி செய்பவனும் வாழ்க்கை உயரும். அந்த நிலை எதிர்காலத்தில் அமைய வேண்டும். இந்த அரசாங்கத்தில் பண்ணுற ஒரு தவறு எதுவும் கூட அவங்கள எல்லாரையும் தண்டித்தா வச்சுக்க, எல்லாம் தானாக மாறிடும். ஆனால் யாரும் தண்டிக்க மாட்டான். அதுக்குன்னு ஒரு சட்டம், எந்த சட்டத்திலும் தப்பு பண்ணணும்னு சொல்ல, நல்லதை பண்ணணுன்னு தான் சொல்லிது சட்டமே தவிர, இவர்களுக்காக சட்டத்தை இவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டு சல்லாபமாக இருக்கிறார்கள். இன்று மக்களுக்கு எதுவும் எளிமையான முறையில் கிடைப்பதில்லை. அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். தொழில் வருமும் முன்னேற்றம் இல்லை. ஆனால் தனியார்களுக்கு கொண்டாட்டம். அது தனியார் கல்வியாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமாக இருந்தாலும் சரி, தனியார் தொழிலாக இருந்தாலும் சரி. ஆனால் அரசு சார்ந்த தொழிலோ கல்வியோ மருத்துவமோ அது படுகொடி பாதாளத்தில் தான் இருக்கின்றது. வேறு சுகாதாரத்துறை என்று ஒன்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அது சீர்கெட்டு தான் இருக்கின்றதை தவிர ஒரு தனியார் மருத்துவமனை போன்று இருக்காது. அதே போல் தனியார் அரசு துறை சார்ந்த கல்வி கல்லூரியாக இருந்தாலும் சரி, இல்லை 1ஆம் வகுப்பிலிருந்து +2 வரல படிக்க எந்த இடமும் உங்களுக்கு சரி இருக்காது. அது சீர்கெட்டு தான் இருக்கும். ஆனால் தனியார் இடத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பளிங்கு தலை மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் சரியாக அவன் வேலை செய்யலாம், உடனே வேலையை விட்டு எடுத்துடுவான் தனியார். ஆனால் இதில் அரசில் இருக்கிறவன் ஏமாற்றுவான், 1008 சட்டம் பேசி நாசம் பண்ணுவான். எல்லாத்திலையும் இன்றைக்கி அரசு பள்ளி கல்வித்துறை கல்லூரி எல்லாம் சிறப்பாக மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு போதுமான ஒரு கல்வியை கொடுத்தால் அவர்கள் இன்னும் மென்மேலும் வளருவார்கள். வருங்கால இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு வழிவகை செய்யணும். இந்த அரசியல்வாதி தவறான அடியோடு குழி தோண்டி புதைச்சாதான் இந்த நாடு மலரும், பூமியும் செழிக்கும். ஒரு எம்எல்ஏ வரான்னா அவன் சாதாரண வரும்போது ஒரு சாதாரண மனிதனாக இருப்பான். அவன் 5 ஆண்டுக்குள்ளே பார்த்தா அவன் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிக்கிறான். இதற்கு சட்டம்லாம் அவனை தண்டிக்கிறதே கிடையாது. அதுக்குன்னு ஒரு தப்பான வழக்கறிஞர் இருக்கான். அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தவன்னா அவன் என்ன பண்ண சட்டத்தை தலைகீழ மாற்றிடுறான். அப்பேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்காடுவதற்கான உரிமையை ரத்து செய்ய வேண்டும். எப்போ தவறானவர்களுக்கு அவர்கள் துணை போகிறார்கள், சட்டம் அதற்காக உபயோகப்படுத்தவில்லை. நல்லதுக்காகவும் தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்காகவும் அதற்காக தான் ஒரு நீதிமன்றம், ஒரு காவல்துறை,
அனைத்தும் நியமிக்கப்பட்டார்கள் அன்று. இன்று அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது. சாராயம் எப்போனுக்கு துணை போகிறது, கஞ்சா கடத்தனுக்கு துணை போகிறது, விபச்சாரம் பண்ணுறவங்க துணை போகிறது. இன்றைக்கி இதுதான் நடக்குதே தவிர, இன்றைக்கி நீங்கள் தந்தி பேப்பரை பார்த்து தந்தி பேப்பரை மாதிரி ஒரு மட்டமான பத்திரிக்கை எதுவும் இல்லை. நான் பல முறை நான் போட்டதை அதில் ஒரு நாளைக்கு 4-5 பெண்களுடைய பாலியல் பலாத்காரம் முக்கியமாக இடம்பெறும். அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், இந்த பாலியல் பலாத்காரம். அதுவும் இந்த தந்தி பேப்பரில் போகிறான் பார்த்தியா, அவனை மன்னிக்கவே கூடாது. இந்த பாலியல் பலாத்காரம் நடக்கிற விவகாரத்தை பத்திரிகைகளை எந்த காலத்திலும் போடவே கூடாது. அதுக்குன்னு காவல்துறை இருக்குது. அதை கண்டுபிடித்து அவர்களை தண்டனை கொடுத்தால் அது ஜனநாயகம். இவர்கள் சம்பாதிப்பதற்காக பெண்களுடைய மானத்தையே இவர்கள் விலை பேசுவது போன்று இருக்கின்றது இந்த தினத்தந்தி நாளிதனுடைய நிலைப்பாடு. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. நம்ம வீட்டு பொண்ணுங்களாக இருந்தால் நம்ம எவ்வளோ பதறமோ, அது யார் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி. அதுவும் இப்போ கயவர்கள் அதிகமாக உருவாகி விட்டார்கள். சட்டம் இது கடுமையாக தண்டிக்கப்படவில்லை. அது எதிர்காலம்தான் நிர்ணயிக்க வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். பெண்கள் நிம்மதியாக அவர்கள் எங்கு வென்றாலும் தனிமையாக சென்று முழுமையாக வீடு திரும்ப வேண்டும். அதற்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த பதிவை நான் ஏன் போட்டேன் என்றால், மாண்புமிகு தமிழக முதல்வர் எப்படி தன் மகனுக்கு தான் துணை முதல்வந்திரி கொடுக்க போகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பத்திரிகையில் யார் கொடுப்பாங்க, இது ஒரு கண் துடைப்பு. ஆனால் மக்களுக்கு என்ன தேவையானவைகள் செய்ய வேண்டும் என்று இன்னும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. ஆனால் அரசு பஸ்ஸு இலவசம், யார் வீட்டு பணத்தை எடுத்து நீ இலவசம் கொடுக்குற? மக்கள் வரி பணத்தை எடுத்து இலவசமாக கொடுத்து நீ நல்ல பேர் எடுத்துக்கிறியா? இப்போ மாணவர்களுக்கு 3.28 லட்சம் ஒரு மாணவனுக்கு 1000 ரூபாய் அவங்களுடைய அந்த அக்கௌண்ட்டில் போட்டாக்கா அந்த அக்கௌண்ட்டில் அந்த மாணவ பசங்க அதை எடுத்து பயன்படுத்த முடியுமா? அந்த குடும்பத் தலைவன் அதை பயன்படுத்திப்பார். அதைவிட அந்த மாணவர்களுக்கு ஒரு மாற்று வழியாக கண்டுபிடித்து கொடுத்தால் அந்த மாணவர்கள் சுயமரியாதையாகவும் வாழ்வார்கள், அவர்களுக்கு ஒரு கம்பீரமும் இருக்கும். அதே போல் இப்போ தாய்மார்களுக்கா உதவித்தொகைன்னு கொடுத்து அது எல்லாம் பெண்களுக்கு போய் சேர்ந்துருக்குதா? கிடையாது. சும்மா நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக மக்கள் வரி பணத்தை எடுத்து நீங்கள் இலவசம் கொடுத்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதை விட ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை செய்யுங்க. ஒரு தொழில்துறையை உருவாக்குங்க, வேலைவாய்ப்பு கொடுங்க, ஒரு கல்வியில் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. எவ்வளவோ இருக்குது. மக்கள் வரி பணத்தை விரயம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. இந்த அப்பாவி மக்களுக்கு அது தெரியறதில்ல. பரவாயில்லப்பா, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாருப்பா, பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. இது தப்பான நிலைப்பாடல்ல. நீ பாண்டு இன்றைக்கி 5 வருஷம் இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தர் வருவான், அப்புறம் அவன் வேறு மாதிரியாக போடுவான். இந்த நாட்டை குடிசவர் ஆகிட்டீங்க நீங்கள். ஆனால் உங்களுடைய குடும்பம் வாழுது, மக்களுடைய குடும்பம் தேயுது. இது மக்களாகிய நீங்கள் மாற வேண்டும். இந்த எளியவன் அண்ணாவின் தம்பியாக இதயதேவ டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக வருகின்ற 2026 உங்களை சந்திப்பேன். நான் உண்மைதான் சொல்வேன். உங்களுக்கு என்ன தேவை அதை நான் செயல்படுத்துகிறேன். உங்கள் குறைபாடுகள் என்னவென்று சொல்ல உடனே கொடை தீர்த்து வைப்பேன். உங்கள் வரிப்பணம் உங்களுக்காக தான். மக்களின் ஊழியனாக, மக்களின் சேவகனாக, மக்களின் தொண்டனாக அண்ணாவின் கொள்கையை இதயதேவன் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொள்கையை கடைபிடித்து இந்த எளியவன் வருகின்ற 2026 உங்களிடம் வாக்கு கேட்க வருவேன். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் நிறுவனரும் கழக பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா. இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா.